வணக்கம். கள்ளக்குறிச்சி பக்கத்தில் சின்ன சேலம் அப்படிங்கிற கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் திம்மாபுரம். அங்கே என்ன நடந்திருக்குன்னா, மக்கள் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க, ஆக்கிரமிப்பு பண்ணி வீடு கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த வீடெல்லாம் இன்றைக்கி இடிச்சிருக்காங்க. அதை இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அந்த இடத்துக்குலாம் வந்து பட்டா கொடுத்துருவோம், யார் யாருக்கெல்லாம் நிலத்துக்கு வந்து பட்டாலையோ கண்டிப்பாக பட்டா கொடுத்துருவோம்னு சொல்லியிருந்தாங்க நம்ம தாவேக்கோட அரசு. ஆனால் வந்து இவ்வளோ நாள் ஆச்சு, இன்ன வரைக்கும் அவங்களுக்கு பட்டா கொடுக்கல. ஆனால் இன்றைக்கி என்ன நடந்திருக்குனாங்க, பட்டா நிலம் இல்லை, நீங்கள் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடுகள்லாம் இடிச்சிட்டாங்க. இருந்த குடும்பங்கள் எல்லாத்துக்கும் ஆதார் கார்டு இருக்குது, ஓட்டர் ஐடி இருக்குது, ரேஷன் கார்டு இருக்குது, வாட்டர் பில் இருக்குது, கேஸ் பில் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் இதுக்கெல்லாம் சம்மந்தப்பட்ட வரிகளை வந்து அவங்க அங்கேருந்து கலெக்ட் பண்ணிட்டாங்க. அவங்க கட்டுற இபி பில்லு எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட். எல்லாம் இவ்வளோ வருஷம் வாங்கிட்டு இன்றைக்கி பட்டா இல்லைன்னு சொல்லி அந்த நிலத்தெல்லாம் எடுத்துட்டாங்க. கரெக்டாக அந்த வயல்லாம் வந்து பைப் போட போகிறோம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாங்க. மக்கள் வாழ்கிறதுக்காக அரசியல் பண்ணீங்களா, இல்லை கார்ப்பரேட் கம்பெனி வாழ்கிறதுக்காக நீங்கள் அரசியல் பண்ணுறீங்களான்னு தெரியல. அவங்களுக்கு இவ்வளோ ஆதாரம் இருந்தும் கோர்ட்டு ஒரே ஒரு பதில் என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு வந்து பட்டா இல்லை, அதனால அந்த இடத்த இடிச்சாகணும்னு சொல்லி ஆர்டர் போட்டாங்க. அதுக்கு நீங்கள் ஒரு குரல் கூட அவங்களுக்காக ஆதரவாக கொடுக்க கிடையாது. நீங்கள் தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொன்னீங்க, பட்டா இல்லாத நிலத்துக்கெல்லாம் நான் வந்து பட்டா கொடுப்பேன் அப்படின்னு சொன்னீங்க. அப்போ நீங்கள் வந்து பட்டா கொடுக்கலையா அவங்களுக்கு? நீங்கள் விஜய் தளபதி வந்தால் நமக்காக பட்டா கொடுப்பாரு, இந்த இடத்த நம்ம காப்பாற்றிக்கலாம், நம்ம சொந்த வீடாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சி தானே உங்களுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு நடந்தது என்ன, மாற்றமா ஏமாற்றமா? ஏமாற்றம் தான். ஏன்னா நீங்கள் பட்டா கொடுப்பீங்க நம்பி உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, ஆனால் நீங்கள் அதை பண்ணல. இன்றைக்கி கார்ப்பரேட் கம்பெனிக்காக வந்து இடிக்கும் போது அவங்களுக்காக குரல் கொடுக்கல. அரசு நிலத்தில் வீடு கட்டி வருடக்கணக்கில் சட்டப்பூர்வமான மின் இணைப்பு, வீட்டு வரி போன்ற ஆவணங்களுடன் ஆக்கிரமித்துள்ள அனைவருக்கும் பட்டா முறைப்படுத்துதல். 40 வருஷமா குடியிருக்காங்க, இன்னும் 10 நாளில் காலி பண்ண சொல்லி எழுதி கொடுத்துருக்கீங்க. அப்போ வீடு இல்லாமல் அவங்க எங்கே போவாங்க? அவங்களுக்கு உண்டான தேவை ஏதாவது பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் வீடு இந்த மாதிரி இங்கே பட்டா கொடுக்கல, நான் கவர்மெண்ட் மூலியமாக வந்து வீடு கட்டி கொடுக்குறோம், நீங்கள் அங்கே வந்து இருங்க, இப்போ ஒரு டைம் கொடுத்துருக்கலாம்ல. கோர்ட் ஆர்டர் போட்ட உடனே அதிகாரிகள்லாம் ஜேசிபி எடுத்துகிட்டு வந்து இடிச்சிட்டிங்க. இப்போ அவங்க எங்கே போவாங்க? அவங்க எவ்வளோ படிக்கிற பசங்க இருக்காங்க, சின்ன சின்ன குழந்தைங்க இருக்காங்க, அவங்களாம் எங்கே போவாங்க? அவங்க அழுகிறது கதற சத்தம்லாம் முதலமைச்சருக்கு கேட்கலையா? என்ன நடக்குது தமிழ்நாட்டில்? நாளுக்கு நாள் பிரச்சனைகள் அதிகமாகிட்டு தான் இருக்குது. எதையுமே குறைச்ச மாதிரி தெரியல. எல்லாம் மாற்றம் வேணும்னு சொல்லி தான் அவங்களை விரும்பினாங்க. ஆனால் இன்னைக்கு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்கிறது ஏமாற்றம் மட்டும்தான்.